மன்னன்னா யாரு அதை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு சின்ன கதை சொல்லலாம்னு பார்த்தாங்க. ஒரு ராஜா காலத்துல நடக்கிற கதை இது. ராஜா என்ன பண்றாரு, அவரோட மந்திரிகளையும் கூட்டிட்டு அந்த ஊர்ல நகர்வலம் போறாரு. நகர்வலம் எதுக்குன்னா, நம்ம மக்கள் எப்படி இருக்காங்க, அங்க இருக்க வளங்கள்லாம் எப்படி இருக்கு, எப்படி பாதுகாக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நகர்வலம் போக ஆரம்பிக்கிறாரு. போயிட்டு இருக்காரு. ரொம்ப வெயிலா இருந்ததால ராஜாக்கு வந்துட்டு டயர்டாவும் ஆயிட்டாரு, ரொம்ப பசியும் வந்துடுச்சு. திருப்பியும் நினைச்ச நேரத்துக்கு அவரால் அரண்மனைக்கு வர முடியல. சோ பசி எடுத்துருச்சு. சரி நம்ம இங்கேயே சாப்பிடலாம்னு முடிவு பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, பக்கத்துல பாத்தீங்கன்னா தோட்டத்துல நிறைய பழங்கள் இருந்தது. உடனேவே மந்திரி பார்த்துட்டு ராஜாக்கு நல்ல பேர் வாங்கணும்ல, அதுல ஓடி போயிட்டு அந்த பழத்தை எடுக்க போறாரு. போன உடனே ராஜா உடனே ஸ்டாப் பண்றாரு. ஒரு நிமிஷம் நில்லு, யாரோ ஒரு தோட்டத்துல நீ எப்படி நுழைவே, முதல்ல போயிட்டு அவங்க ஓனரை போய் முதல்ல கேளு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ராஜா நிக்கிறத பார்த்த உடனே அங்க இருக்க மக்கள் ஓடி வந்துடுறாங்க. பழங்களை எடுத்து வந்து ராஜா சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது ராஜா காசை எடுத்து அவர் கையில நீட்டுறாங்க. சோ அப்போ அங்க இருக்கவர் என்ன ராஜா உங்ககிட்ட காசு நான் எப்படி வாங்குறது, இது எல்லாமே உங்களுக்கு தானேன்னு சொல்லும் போது நீ இந்த காசை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு திருப்பியும் தொடர்றாங்க அந்த நகர்வலத்தை. அப்போ என்ன ஆச்சுன்னா, மந்திரி ஒருத்தர் கேக்குறாரு, ராஜா ஏன் ராஜா காசு கொடுத்தீங்க, ஒரு 2 பழம் தானே நம்ம வாங்கினோம், இது எல்லாமே உங்களுக்கு தானே, ஏன் நீங்க காசு கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது மந்திரி கிட்ட அந்த ராஜா ஒண்ணு சொன்னாருங்க. உண்மையாகவே எல்லா ராஜாவுமே அப்படிதான் இருக்கணும். என்ன சொன்னா தெரியுமா, இன்னைக்கு நான் காசு கொடுக்காம போயிட்டேன்னா, நான் வாங்குறது வெறுமே 2 பழம் காசு கொடுக்காம, ஆனா என்ன பார்த்து என்னோட மந்திரிகளும் சரி என் கூட இருக்கவங்க 2 மூட்டை காசு கொடுக்காம வாங்கிடுவாங்க. என்னோட மக்கள் அதால கஷ்டப்படுவாங்க. நான் ஒழுங்கா இருந்தேன்னா என்னோட சங்கதிகளும் சரி என் கூட இருக்கவங்களும் சரி ஒழுங்கா இருப்பாங்க, என் மக்களும் சந்தோஷமா வாழ்வாங்க. ஒரு மன்னன் எவ்வழியோ அவ்வழியே குடிகள். நான் ஒழுங்கா இருந்தேன்னா என்ன பார்த்து ஃபாலோ பண்ற நீங்களும் ஒழுங்கா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாருங்க. இது எல்லாருமே ஃபாலோ பண்ணா நல்ல ஒரு குடிமகனாகவும் இருக்கலாம், நல்ல ஒரு அரசனாகவும் தலைவராகவும் வாழ முடியுங்க. அதை பார்த்து நம்மளும் வாழலாம். நன்றி, வணக்கம்.